தொடர்கின்றன. குஜராத்தில் பரம்பரையாக விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட கிராமத்தில் உள்ள 22 பெண்களுக்கு தொண்டு நிறுவனம் மூலம் திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உள்ள பனஸ்காந்தா மாவட்டத்தில் வாடியா கிராமம் விபச்சார தொழிலுக்கு பெயர் பெற்ற கிராமமாகும். பரம்பரையாக இங்கு விபச்சார தொழில் நடந்து வருவதால் இந்த கிராமத்தில் வாழும் பெண்களை யாரும் மணமுடித்துக் கொள்ள முன்வருவதில்லை. மேலும் வறுமை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக அங்குள்ள பெண்களுக்கு விபச்சார தொழிலில் ஈடுபடுவதை தவிர வேறு வழியே இல்லாத நிலை இருந்து வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள பெண்களின் வாழ்வில் மறுவளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கில் தொண்டு நிறுவனம் ஒன்றின் ஏற்பாட்டில் கூட்டு திருமண நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சியில் 22 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. They were never exposed to the normal society, so they don't know what exactly the value of life and the value of society. By the constant interaction of our staff members and our institute workers, they came to know about the society and the relationship between the normal husband and wife. Now they also can see that this kind of relationship also exists. So they would feel that we should also live life like that. இதனால் உற்சாகமடைந்த அந்த கிராம பெண்கள் ஆடிப்பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசின் முக்கிய அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மின் தட்டுப்பாட்டால் கருகிய விவசாய பயிர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று தாராபுரம் பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாகவும் பருத்தி ஏற்றுமதிக்கு தடை விதித்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் நிலவி வரும் மின் தட்டுப்பாட்டால் பயிர்கள் கருகி விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர்கள் கருகிய பயிர்களை கணக்கெடுத்து அதற்கான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடுமையான மின் தட்டுப்பாடு 8 மணி நேரம் மின் தட்டுப்பாடு என்று அரசு சொன்னாலும் கிராமப்புறங்களிலே 18 மணி நேரம் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு வைத்திருக்கிற பயிர்கள் எல்லாம் கருகி மிகுந்த கஷ்டமும் நஷ்டமும் விவசாயிகள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மின் தட்டுப்பாட்டால் கருகின்ற பயிர்களுக்கு அரசாங்கம் உடனடியாக கணக்கெடுத்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழகத்தில் நிலவும் கடுமையான மின்வெட்டை கண்டித்து வரும் 17ஆம் தேதி விவசாயிகள் சார்பாக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் 50 கோடி ரூபாய் செலவில் 29 சார்பு நீதிமன்றங்கள் திறக்கப்பட உள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதி பானுமதி தெரிவித்துள்ளார். அரக்கோணத்தை அடுத்த விண்டர்பேட்டையில் சுமார் 2.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பானுமதி திறந்து வைத்தார். இந்த விழாவில் சிறப்புரையாற்றிய நீதிபதி பானுமதி தமிழகத்தில் 50 கோடி ரூபாய் செலவில் 29 சார்பு நீதிமன்றங்கள் திறப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த விழாவில் நீதிபதிகள், மாவட்ட ஆட்சியர், வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருச்சியில் நடைபெற்ற கண்காட்சியில் செல்ல பிராணிகள் செய்த சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருச்சியில் செல்ல பிராணிகள் கண்காட்சி நேற்று நடைபெற்றது. இதில் டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்ட் போன்ற 20 வகையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. உரிமையாளர்களின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு பார்வையாளர்களுக்கு வணக்கம் செலுத்துதல், உட்காருதல், கவ்வி பிடித்தல் உள்ளிட்ட பல்வேறு சாகசங்களை செய்து காட்டியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் கண்காட்சியில் கலந்து கொண்ட மாநகர காவல்துறை மற்றும் ரயில்வே துறைகளின் மோப்ப நாய்கள் வெடிப்பொருட்களை கண்டறிதல், நெருப்பு வளையத்தினுள் தாண்டுதல் போன்ற சாகசங்களை செய்து காண்பித்து பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றன. இதில் வெற்றி பெற்ற செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை மதுரவாயலில் கள்ளக்காதல் விவகாரத்தில் பூட்டு வியாபாரியை பாறாங்கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த கணேசன் பூட்டு வியாபாரம் செய்து வந்தார். இவருடைய மனைவி வசந்தி சித்தாள் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் சித்தாள் வேலை பார்க்கும் வசந்திக்கு மேஸ்திரி கோபியுடன் தவறான உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கணேசன் கோபியை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கோபி 10 கிலோ எடை உள்ள பாறாங்கல்லால் கணேசனை தாக்கி கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்த காவல்துறையினர் கோபியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் சென்னை திருவெற்றியூரில் வாலிபர் ஒருவர் தலை நசுங்கிய நிலையில் பிணமாக கிடந்தார். கொலை செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அந்த துறையின் ஊழியர் சங்க மாவட்ட மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாகையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. அந்த துறையின் மாநில துணைத் தலைவர் ஞானக்கன் கொடியேற்றி துவக்கி வைத்த மாநாட்டிற்கு நாகை மாவட்ட தலைவர் தியாகராஜன் தலைமையேற்றார்.
இந்த மாநாட்டில் தமிழக ஊரக வளர்ச்சித் துறையில் உள்ள காலி பணியிடங்களை அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற ஊரக வளர்ச்சி இயக்குநர் அலுவலர் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்த தொழிலாளர் ஊதியத்தை கொள்ளையடிப்பதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களின் மாநில சிறப்பு மாநாடு சிவகங்கையில் நடைபெற்றது. அரண்மனையில் இருந்து தொடங்கிய பேரணி முக்கிய சாலைகள் வழியாக மாநாடு அரங்கிற்கு வந்தது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் இருந்த இடத்தில் தற்போது 2,000 பணியாளர்கள் மட்டுமே இருப்பதாகவும், இதனால் அதிக பணி சுமையோடும் ஊதிய குறைவோடும் பணிபுரிந்து வருவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தமிழக அரசு பணி நிரந்தர உத்தரவை நிறைவேற்றாமல் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இழுத்தடிப்பதாகவும், ஒப்பந்த தொழிலாளர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழலும் முறைகேடும் நடந்திருப்பதாகவும் அப்போது அவர்கள் தெரிவித்தனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து போராடுபவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்ற இந்த ஓவிய கண்காட்சியில் தமிழகத்திலிருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் கலந்து கொண்டனர். இதில் அணு உலைகளால் ஏற்படும் விளைவுகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவியங்கள் வைக்கப்பட்டிருந்தது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச தடகள விளையாட்டுப் போட்டி 9 பதக்கங்களை குவித்து அமெரிக்கா முதலிடம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.